ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அழகான மார்கழி, எத்தனை விசேஷமான விடியற்காலை பொழுது. இந்த பறவைகளுடைய சப்தம், சில்லுன்னு வீசுற இந்த காற்று, விடியற் காலம்பர எல்லா வீடுகள்லையும் இந்த தண்ணீர் தெளிக்கிற சப்தம், மாடுகளை பால் கறக்கிற சப்தம், மாடுகள் மா அப்படின்னு அழைக்கிற சப்தம், இந்த கன்றுகளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணிகளுடைய சப்தம், எவ்வளவு ரமணீயமயமா இருக்கு இல்லையா திருமங்கை. எல்லாத்தையோடையும் கூட ஆண்டாளோட திருப்பாவை விரதம் இருக்கிறதுக்காக வரக்கூடிய இந்த பெண்களுடைய கால்கள் இருக்கக்கூடிய சலங்க சப்தம், மங்களகரமான அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய வளையல்களுடைய சப்தம், அவர்களுடைய சிரிப்பொலி, அவர்கள் சொல்லக்கூடிய கிருஷ்ணா, ராமா, நாராயணா, கோவிந்தா அப்படின்ற சப்தம், அப்பா, பாரத தேசம் தான் திருமங்கை. என்ன மனோகரமான ஒரு காலை பொழுது. அந்த காற்றுல வரக்கூடிய சுகந்தமான புஷ்பங்களுடைய வாசம், அப்படியேதோ தயிர் கடையிற சப்தம், மோர் கடையிற சப்தம், வெண்ணையின் வாசம், மண் வாசம். திரும்ப திரும்ப இந்த பாரத பூமியில பிறக்கணும் திருமங்கை. ஆனந்தமாக இப்படி தெய்வீகமாக வாழ்ந்துடணும் திருமங்கை. 2வது நாள் மார்கழி, ஜோரா இருக்கு இல்லையா? வா, நம்ம செல்லக்குட்டி ஆண்டாளை போய் பார்ப்போம். என்ன கோபால சுந்தரி, ரொம்ப மயங்கரையோ? சுகமா இருக்கு திருமங்கை, மனசு அப்பாடான் இருக்கு. ஆண்டாளை பார்த்தது, ஆண்டாளோட பேசினது, ஆண்டாளுடைய வார்த்தையை கேட்டது, உன் தோளோட தோள் வரசிண்டு நடக்கிறது, ராமானுஜர் அண்ணாவுடைய அழகான வார்த்தைகள், நேற்று தசரத சக்கரவர்த்தி சொன்ன அபூர்வமான விஷயங்கள். மார்கழி மகத்தானது. கிருஷ்ணனே மார்கழி ஆர்காண்டி ஆடி கோபால சுந்தரி, அப்படிதான் இருக்கும். ஆமா திருமங்கை, அது சத்சங்கத்துல இருந்தா தான் புரியறது திருமங்கை. இல்லைன்னா மார்கழி குளிரும், ஜலதோஷம் பிடிக்கும், குளிர்ல அலையக்கூடாது, தலையில துண்டு கட்டிக்கணும், காதுல பஞ்சு வச்சுக்கணும், குளிருக்கு அடக்கமான வஸ்திரங்கள் போட்டுக்கணும், இப்படித்தானே தோணும். நான் சத்சங்கம், சத்குரு கிருபை, இதெல்லாம் தான் அந்தந்த மாதங்களுக்கான ஒரு மகாத்மியத்தையும் மகிமையையும் புரிய வைக்க கடன்பட்டிருக்கேன் திருமங்கை. இந்த பாரத தேசத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் மூதாதையருக்கும் மகோன்னதமான ஆச்சாரியர்களுக்கும் சத்குருமார்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் இந்த இயற்கைக்கும் என்றுமே கடன்பட்டிருக்கேன். சரி வா கோபால சுந்தரி, அப்படியே ஆனந்தமா நடந்துட்டு வா. இந்த ஆண்டாள் வீட்டுக்கு நடந்து போகிறதே சுகமா இருக்கு இல்லடி? அழகான ஊர் தான் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர்? ஆமா கோபாலசுந்தரி, உனக்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய வீதிகள் அப்படி நடக்க ரொம்ப பிடிக்குமே.
ஆமா திருமங்கை, அது ஆண்டாள் நடந்த வீதி, பெரியாழ்வார் நடந்த வீதி, சாட்சாத் ஸ்ரீரங்கராஜனும் நடந்த வீதி, நடக்கிற வீதி. அது சுகம்தானே இல்லையா? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கும் பொழுதே அந்த அனுபவம் கிடைச்சுடுறது. நான் நடக்கணும், ஆசதீர வீதி வீதியா அலையணும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இந்த பால்கோவா வாசனையும் இந்த மாடுகளுடைய சப்தமும், தோ பெரியாழ்வார் கட்டின இந்த ராஜகோபுரமும், அப்பப்பா. அதோப்பா ஆண்டாள் நிக்கிறா, என்னமா இருக்கா இல்லடி பா. பெண்மையின் இலக்கணம் நம்முடைய ஆண்டாள். சாமுத்ரிகா லட்சணம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். என்ன ஜோரான சுருள் சுருளான முடி நம்ம ஆண்டாளுக்கு. எத்தனை ஆச்சரியமான திருமுக மண்டலம், என்ன தீர்க்கமான கண்கள், எத்தனை அழகான வளைஞ்ச புருவங்கள், அந்த காதுகள். அவருடைய அலங்காரமே அழகடி. அலங்காரம் இல்லாமலே எத்தனை அழகா இருக்கா. அவள் வஸ்திரம் முடித்திக்கிறதா இருக்கட்டும், அவள் கால் சலங்கையா இருக்கட்டும், நடையா இருக்கட்டும், அப்பா திருஷ்டி சுத்தி போடணும் சொல்லக்குட்டி ஆண்டாளுக்கு. என்ன கோபால சுந்தரி, ஆண்டாள் அழகுல கிறங்கி போயிட்டியோ? ஆமா ராமானுஜனம் தான். நான் அப்பப்ப நினைச்சிட்டேன் ராமானுஜனம், இவளை பார்த்து கண்ணன் மயங்களை என்னத்தான் அதிசயம். இவளுக்கு 108 திவ்ய தேச பெருமாளும் போட்டி போட்டான்னா நியாயம் தானே, சந்தேகமே இல்லை. அழகியாச்ச என் தங்க ஆண்டாள், அதேதான் ராமானுஜன் நான் பேசிட்டு இருக்கேன். கிளி என்ன பாக்கியம் பண்ணிருக்கு. ஆண்டாளுடைய கைகள்ல உட்காரத்துக்கும் தோள்கள்ல அமர்றதுக்கும். ஒரு ஜென்மா இல்லாட்டி ஒரு நாள் இல்லாட்டி ஒரு வேளை ஆண்டாளுடைய வஸ்திரமாகவோ ஆபரணமாகவோ, அவ கண்ணை தீட்டிக்கக்கூடிய மையாகவோ, நெத்தில இட்டிக்கக்கூடிய புட்டாகவோ, தலையில சூடிக்கொள்ளக்கூடிய பூவாகவோ, ஏதோ இல்லாட்டி அவளுடைய கூந்தல வாரும்படியான சீப்பாகவோ வாழ்ந்து பார்க்கணும். பிரார்த்திச்சுக்கிறேன், ராமானுஜன் ஆசீர்வாதம் பண்ணுங்க. திருமங்கை ஆசீர்வாதம் பண்ண. ஏன்னா உங்களை மாதிரி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பண்ணா அந்த ஆசீர்வாதமே சந்தோஷம், அந்த பாவம் கிடைச்சிடும். அதுவாக ஆகிறோமோ இல்லையோ, சீப்பாகவோ இல்லாட்டி அவளுடைய வஸ்திரமாகவோ, அவ தலையில இருக்கக்கூடிய பூவாகவோ ஆறேனோ இல்லையோ, ஆனா அந்த பாவமே கிடைச்சுடுறது, அதுவே ஆனந்தம். அந்த அனுபவமே ஜென்ம சாபல்யம். என்ன கோபால சுந்தரி, ஜென்மா சாபல்யம்னா அது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காய். அதுவாண்டாள் உன் மேனியோடு உறவாடும் ஏதேனும் ஒன்றாக ஆவேனோ அப்படின்னு புலம்பின்னு இருக்கு. ஓஹோ, இது என்ன கோபால சுந்தரி பெண் பிள்ளை வாக்கியமோ? ஆம் திருமங்கை, கொழுப்படி உனக்கு. அதையெல்லாம் கோஷ்டி அப்படி, இந்த கொழுப்பு வரத்தானே செய்யும். ராமானுஜ கோஷ்டியில கொழுப்பு வரப்படாது. ராமானுஜர் கோஷ்டியில வினயம் அன்பு எல்லாருக்கும் ஒரு திமிரு இருக்கும். வைஷ்ணவ திமிர் உண்டு இல்ல, அவனுக்கே ஆட்பட்ட திமிரு, மறந்தும் புறந்தொழா திமிரு. பேசுவடி பேசுவ, அப்படிதான்.
போலாமா? என்ன ஆண்டாள் என்கிட்ட கேட்கிற? ஆமாண்டி, நீ பேசிட்டே இருக்காடி கோபால சுந்தரி. போகலாம். வருஷம் நான் சேவிச்சுக்கிறேனே ஒண்ணு. இது அதுக்கு முன்னாடி நான் ராமானுஜன் அண்ணாவை சேவிச்சுக்கிறேன். நான் ஒண்ணு பண்ணட்டுமா? ரெண்டு பேரும் நெக் வச்சு சேர்த்து சேவிச்சுக்கிறேனே, அது ஒரு சந்தோஷம். அண்ணனும் தங்கையுமாக. அதெல்லாம் கூடாது. எனக்கு தனியாக அவளுக்கு தனியாகத்தான் நீ சேவிக்கணும். சரி, அப்படியே. நிறைய பேர் வந்திருக்காடி ஆண்டாள். அது பாரு, வருஷா வருஷம் எவ்வளவு பேர் புதுசா வரா இல்லையா திருமங்கை? கோபால சுந்தரி அது ஒண்ணு. இன்னொன்னு நீ கவனிச்சியா? ஏற்கனவே வரவர்கள் கூட வருஷா வருஷம் புதுசாக வரா போலவே தான் அவளுக்கு அந்த பாவம். ஆமா திருமங்கை, நான் கூட அது யோசிச்சேன். அது எப்படி அப்படின்னு. அப்பதான் குருஜி அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. பக்தியில என்னைக்கும் புதுசா வந்தா போலே நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் பலவிதமான ருச்சியான அனுபவங்கள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு இது தெரியும் தானே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அனுபவம் குறைஞ்சு போயிடும். அதே நாக்கு தானே கோபால சுந்தரி. ஒவ்வொரு வாய் ஆகாரத்திலையும் ஒரு அழகான ருச்சி இருக்கு இல்லையா? ஆமா திருமங்கை, சத்தியம். ரோஜாவின் மனம் அதேதான், மல்லிகையின் மனம் அதேதான். ஆனா ஒவ்வொரு பூக்களுக்குள்ளும் ஒவ்வொரு பூவிலுக்குள்ளும் அந்த மனம் நிச்சயமாகவே புதுசுதான். ஒவ்வொரு பழமும், வாழைப்பழம் எல்லாம் ஒரே சீப்பா வருது. ஆனா ஒவ்வொன்னா தனித்தனியா சாப்பிடும் பொழுது நல்ல ருச்சி தான். மாதுளை ஒவ்வொரு முத்து சாப்பிடும் பொழுது என்ன ருச்சி. பலாப்பழத்தினுடைய ஒவ்வொரு சுளையும் என்ன ருச்சி. வாஸ்தவம் தான் திருமங்கை. தெய்வம் ரொம்ப அழகா ரசிச்சு ரசிச்சுதான் உலகத்தை படைச்சிருக்கு. ஆண்டாள் என்ன கோபால சுந்தரி? சும்மா ஆண்டாள்னு கூப்பிட்டேன். உன் பேரை சொல்றதுக்கே சந்தோஷம். ஒரு தடவை எனக்கு ஒரு ஜென்மா கொடு ஆண்டாள். என்ன ஜென்மா வேணும்? உன்னை தொட்டு பூஜை பண்ற அர்ச்சகர் குலத்துல ஒரு ஜென்மா. ஸ்ரீவில்லிபுத்தூரை தாண்டாத ஒரு ஜென்மா. நித்தியம் உனக்கு பூஜை பண்ணி உனக்கு அலங்காரம் பண்ணி உன் பேரை சொல்லிண்டு அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும் ஆண்டாள். அப்படி ஒரு பிறவிதா வேணும். கட்டாயம் கிடைக்கும் கோபாலவல்லி, கோபால சுந்தரி. இது போதும் ஆண்டாள். கோபாலவல்லிக்கும் அனுகிரகம், கோபால சுந்தரிக்கும் அனுகிரகம். ஜோர் ஜோர். நான் இன்னைக்கு பாசுரம் சொல்லலாமா? ஆண்டாள் மன்னி சொல்றி. சொல்லு சொல்லு சொல்லு. எல்லாரும் வந்தாச்சாடி? எல்லாரும் வந்தாச்சு திருமங்கை. சரி ஆண்டாள் சொல்லு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். திருமங்கை என்ன அழகா சொல்றா இவ சொல்லும் பொழுது இந்த பாசுரம் ரொம்ப ரொம்ப சுலபமா இன்னும் புரியறதுடி. என்ன ஏற்ற இரக்கம்.
பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னான பெண் பிள்ளை. இப்படித்தான் பேசுவா. அடியேன் சொல்லலாமா? யாரடி இது? இன்னொரு இவர் கிழவர்னு சொல்ல முடியல, கிழவர் சொல்லலாம். ஆனா அந்த காம்பீரியம் முகத்துல என்ன சாந்தம், என்ன ஒரு தெய்வீகம், என்ன ஒரு நிதானம். தானாவே கையெடுத்து கும்பிட தோடுதடி திருமங்கை. அப்பா, இவரை பார்த்தாலே மனசபாரான்னு ஒரு சமாதானம், நிம்மதி அடையிறது. நான் நேத்தி கவனிச்சேன், பசரவர் ரொம்ப பெரியவர் எல்லாம், ஆனா அவர் முகத்துல லேச ஒரு சோகம் உட்கார்ந்துதான் இருக்கு. சோகமும் தெய்வீகமா இருக்கு, ராமனை பத்திய சோகம் தான். ஆனா இவர் முகத்துல என்ன ஒரு வசீகரம். அப்பா, நம்ம இவரை பார்த்தாலே நம்முடைய தகப்பன் அப்படின்னு சொல்லும்படியா ஒரு ஈர்ப்பு வர்றது. திருமங்கை யார் இவர்? மிதிலாபுரி ராஜா ஜானகி பிதா, சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மாமனார், சாக்ஷாத் ஜனக மகாராஜா. ஜனகர் அப்ப சரிதான். என்ன கோபால சுந்தரி, என்ன வேணும்? இல்ல இல்ல, ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும், ரொம்ப ஆசை உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கோல. என்ன? சீக்கிரம் மிதிலாபுரி வந்து உங்க மிதிலைய பார்க்கணும். வா, நம்ம சீதாவை பார்க்க வாடி. கட்டாயம் உங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு இல்லையா, சீக்கிரம் வரணும். நீ திரும்ப ராம ஜென்ம பூமிக்கு போகிறதுக்கு முன்னாடி மிதிலாவுக்கு வரையா? சீதா வாழ்ந்த பூமி. வா, கட்டாயம். இன்னைக்கு பாசுரத்துக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாமா ஆண்டாள்? எங்களுக்கு பாக்கியம். சொல்லுங்க ஜனக மகாராஜா. என்ன கோபால சுந்தரி, நீ யோசிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. என்னது இவர் எப்படி சொல்லலாம்? இவர் ராமருடைய ஆளாச்சு, ஏன் கேட்கல நீ? அது உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தோணல. ஏன்? நீங்க சீதையோட ஆள், சீதா பிதா. கெட்டிகாரடி நீ. அது சத்சங்கத்தினால. இப்ப சீதா தகப்பன் சொல்லலாமோ? ஜானகியின் ஜனகருக்கு தடை ஏதும் உள்ளதோ? அதான் எத்தனை அழகா சொன்னாடி பொண்ணே. எனக்கு இன்னைக்கு இந்த பாசுரம் நீ சொன்னது என்னுடைய ஆயிரக்கணக்கான சீதைகளுடைய ஞாபகம் தான் வருது. என்னது, உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே, ஒரு சீதா தானே, ஆயிரக்கணக்கான சீதைகள் எங்களுக்கு புரியலையே. அதுவா கோபால சுந்தரி, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டிய வால்மீகி ஆசிரமத்து பக்கத்துல விட்டுடுறாரு இல்லையா, கர்ப்பவதியா இருக்கும் பொழுது. அப்பதானே சீதா அங்க இருந்துண்டு குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கிறா இல்லையா, அவனோட பேர பசங்க லவகுச்சாவெல்லாம் பெற்றுக்கிறா இல்லையா. அந்த சமயத்துல வருஷா வருஷம் யஜ்யம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா பிரபு.
யஜுர்வேதம் பாத்தியா ராமச்சந்திரமூர்த்தி. அதனால பாரியை கூட இருந்தா தானே அந்த யஜ்ஞத்துக்கு பலன். அதனால அவர் எப்பொழுதெல்லாம் யஜ்யம் பண்றாரோ, பிரபு எப்போனா யஜ்யம் பண்ணுவார் இல்லையா, எப்பொழுதெல்லாம் யஜ்யம் பண்றாரோ அப்ப ஸ்வர்ணத்தினாலே ஒரு சீதா மூர்த்தியை பண்ணுவார். ஸ்வர்ண சீதா, தங்க சீதா, தங்கமான சீதா, யஜ்ய சீதான்னு அவளுக்கு பெயர். அந்த மாதிரி நிறைய யஜ்ய சீதா உண்டு. ஓ ஆமா, ஆயிரக்கணக்கான யஜ்ய சீதா. ராமனுடைய அருள்னாலே பாரு, நான் ஒரு சீதையை கொடுத்தேன், அவர் அவ்வளவு சீதையா உலகத்துக்கு கொடுத்துட்டார். நிஜமாவே ராமனுடைய அருள் பெருசு. ஐ என்ன அழகா இருக்கா இந்த விஷயம் இல்லையா திருமங்கை? பகவான் கிட்ட ஒண்ணு கொடுத்தா பலவாக பெருகும். பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றது அதான். பகவானுக்கு எல்லாமே விருத்தி பண்ணதான் பிடிக்கும். எல்லாத்தையும் அதிகம் பண்ணிட்டே இருப்பான். ஆனந்தம், சுகம், சந்தோஷம், நிம்மதி, திருப்தி, குதூகலம், உற்சாகம், தைரியம், நம்பிக்கை, இது எல்லாம் சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ண அது ஒன்று நூறாக, 100 ஆயிரமாக, 1000 பல்லாயிரமாக பெருகும். ஞானிதான் நம்ம ஜனகர். என்ன வாக்கியம், ஜோர் ஜோர். அப்ப அந்த யஜ்ஞ சீதாக்கள் எல்லாம் ராம அனுகிரகத்தினாலே ஒரு தடவை ராமனிடத்துல பிரத்யக்ஷமாக பிரபோ அப்படின்னு பேசும்பொழுது பகவான் சொன்னான், கிருஷ்ணவதார காலத்திலே உங்களோடு ராசமாடுவேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா யஜ்ஞ சீதாக்களுக்கெல்லாம் ராமனோட யஜ்ஞத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருந்தது. குடும்பம் நடத்துறதுக்கான, தாம்பத்தியத்திற்கான அதிகாரம் இல்லை. அப்ப அந்த யஜ்ஞ சீதாக்கள் எல்லாம் துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வாழ்ந்த அந்த விரஜ பூமிக்கு வந்துட்டார்கள். அப்ப அந்த விரஜ பூமியில இருந்த யஜ்ஞ சீதாக்களுக்கு எல்லாருக்கும் அப்ப அவ கோபிகளா ஆயிட்டா. அந்த யஜ்ஞ சீதா கோபிகைகள் எல்லாம் ராதா ராணிய சேவிச்சு ராதா ராணியின் இடத்துல கிருஷ்ணன் அடையறதுக்கு வழி சொல்லுன்னு கேட்ட. இப்ப ராதா ராணி யஜ்ஞ சீதாக்களுக்கு சொன்ன இதேதான் இங்க ஆண்டல் சொல்றா பார், வையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்துல வாழறதே அருள். அந்த பகவானுடைய அருள்னால கிடைச்ச ஜென்மால அவனை நினைப்பதும் அருள், அவனை தரிசிப்பதும் அருள், அவனை நினைத்து உருகுவதும் அருள், அவனாலே சிரிப்பதும் அருள், அவனை தியானிப்பதும் அருள், அவனுக்கு நம்மையே தருவதும் அருள், அவன் நம்மை ஏற்றுக்கொள்வதும் அருள். நிஜமாவே அந்த யஜ்ஞ சீதாக்கள் எல்லாம் தங்க பிரதிமைகள் தானே. ஆனா அவைகள் கூட அவர்களாக மாறி கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கு பகவான் அருள் பண்றான் அப்படின்னு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நிஜமாவே அருளன்றி வேறில்லை. அழகான வாக்கியம் திருமங்கை இது. அருளன்றி வேறில்லை. உலகத்தை எல்லாமே அருள் தான். ஆமா கோபாலசுந்தரி, அருளன்றி வேறில்லை. ஜோர் ஜோர். அப்ப இந்த ராதாராணி யஜ்ஞ சீதா
கோபிகைகளுக்கு ஏகாதசி விரதம் மகாத்மியத்தை சொல்றா. ஏகாதசி விரதம் இருங்கோ கண்ணன் கிடைப்பான். அதான் ஆண்டாள் சொல்றா. இங்க இருக்குன்னு யோசிக்கிறியா? கர்க சம்ஹிதையில மாதுரிய கண்டத்துல 8வது அத்தியாயத்தை போய் படிச்சு பாரு. ஓ சரி சரி, கட்டாயம் படிக்கிறேன். ஏகாதசி விரதம். ஐயத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. எந்த ஒரு விரதம், எந்த ஒரு காரியம் பண்ணாலும் உலகத்துல ஒரே ஒண்ணுதான் பிரயோஜனம், கிருஷ்ணன். நம்ம ராஜாவா இருந்தாலும் அடைய வேண்டிய லட்சியம் பகவான். ஒரு ஏழையா இருந்தாலும் அடைய வேண்டிய லட்சியம் பகவான். நல்லா படிச்சவர்களா இருந்தாலும் அடைய வேண்டியது பகவான. படிப்பறிவே இல்லாத, அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலமா இருந்தாலும் அடைய வேண்டியது பகவான. மரமோ செடியோ கொடியோ விலங்கினமோ பறவையோ பூச்சியோ ஊர்வனவோ நடப்பனவோ எதுவா இருந்தாலும் அடைய வேண்டியது பகவான. அதனால செய்யும் கிரிசைகள் கேளீரோ, கேட்கணும். எந்த வயசா இருந்தா பகவானை எப்ப வேணா அடையலாம், எப்படி வேணாலும் அடையலாம். அவன் எங்கடா இருக்கான்? அப்பார் கடலுள் பையத்து என்ற பரமன். கோபாலசுந்தரி, இந்த ராமன் படுத்துன்ற அழகெல்லாம் பார்க்கணும்னு அவன் க்ஷீராப்திநாதன் அப்படின்னு தெரியும். உனக்கு பிடிச்ச திருப்புல்லானி தர்பசயன ராமன் எப்படி படுத்துட்டு இருப்பான்? ஐயோ, நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராமன் திருப்புல்லானி தர்பசயன ராமன் தான். அடாடா, என்ன அழகு சில குட்டி. என் மாப்பிள்ள அழகன் தாண்டி, உன் கிருஷ்ணன் தானே அவன். இது நன்னா இருக்கு ஜனகரே, இது நன்னா இருக்கு. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி அவன் திருவடியை பிடிச்சுண்டு அவன் நாமத்தை பாடினா, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நெய் பால் இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஏகாதசி விரதங்களுக்குன்னு சில நியமங்கள் உண்டு இல்லையா? ரொம்ப அழகா சொல்றா நம்ம ராதாராணி சொல்றா. விரத நியமத்துல தசமி அன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், ராத்திரி தரையில தான் படுத்துக்கணும், நல்ல வஸ்திரம் தான் உடுத்தணும், எப்பொழுதுமே காத்தால எழுந்து ஹரியினுடைய திருவடிய ஸ்மரிக்கணும், நல்ல ஜலத்துல போய் நீராடணும். அதான் ஆண்டாள் சொல்றாங்க. நெய் உண்ணோம் பால் உண்ணோம். ஏகாதசி விரதத்துல சிலதெல்லாம் சாப்பிட வேண்டான்னு ராதாராணி சொல்றா. ஆண்டாள் இந்த மார்கழி மாசம் முழுக்க நெய் வேண்டாம், பால் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்ற. ஒவ்வொரு விரதத்துக்கு ஒவ்வொரு விதமான நியமனங்கள் இல்லையா? ஏகாதசி விரத நியமங்கள்ல ராதாராணி சிலதெல்லாம் சொல்றா. திருப்பாவை விரதம் மார்கழி மாச விரதத்துல ஆண்டாள் இதெல்லாம் சொல்றா. நெய் உண்ணோம் பால் உண்ணோம். ராதாராணி யஜ்ஞசீதா கோபியர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் வாழக்கூடிய பிரதேசம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதுல எதெல்லாம் விலக்கணம்னு சொல்றார். இங்க ஆண்டாள் மாடு, கண்ணுக்குட்டி, தயிர், பால், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் அபரிமிதமா கிடைக்கிறதுனால, அதை நிறைய சாப்பிட்டே பழகினதுனால அதெல்லாம் வேண்டாம், நிஷித்தம், தள்ளிவிடுங்கோன்னு சொல்லி கொடுக்கிறார். அதாவது அகம்பாவத்துல இது வேண்டாம்னு வைக்கிறது வேற, அது ரொம்ப பிடிக்கும், நன்னா இருக்கும், ஆனாலும் அது வேண்டாம் கண்ணனுக்காக அப்படின்னு விடுறது ஒரு சுகம். காசில எல்லாம் போனா நிறைய பேர் காய்கறி எல்லாம் விடுவா இல்லையா? அந்த மாதிரி
பெரியதான ஒரு விஷயத்தை அடையணும்னா சில விஷயங்களை விடத்தானே செய்யணும். இப்ப மார்கழி மாசம் கிருஷ்ணானுபவம் வேணும் அப்படின்னா விடியற் காலம்பரம் முதல்ல எழுந்துக்கணும் இல்லையா? அந்த தூக்கத்தை விடணுமே, அந்த போர்வையை விட்டு வெளியில வரணுமே. இந்த குளிர்ல வர்றதுக்கு யோசிக்கப்படாது இல்லையா? விடணும். சில விஷயங்கள் விட்டாதான் பெரியதான லட்சியத்தை அடைய முடியும். நெய்யை விட பாலை விட அதை தரக்கூடிய கோபாலன் வசதி அல்லவா? கோபாலன் தரும் நெய்யும் பாலுமே சுகம்னா கோபாலன் எவ்வளவு சுகமா இருப்பான். திருமங்கை இவர் என்ன கோபியா இப்படி சொல்ற? ஆமா, கோபால சுந்தரி அவர் பிரம்மஞானி. கோபிகளும் பிரம்மஞானிகள் தானே. நெய்யை விட பாலை விட அதை தரக்கூடிய கோபாலன் பெருசு. கோபாலா கோபாலா ராதே நந்தலாலா, கோபாலா கோபாலா ராதே நந்தலாலா. ஏ கோபால சுந்தரி அப்புறம் பாடு. ஓ மன்னிச்சுக்கோங்க. நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். ராமன் இல்லாத அசோகவனத்துல என் பொண்ணு சீதா அப்படிதான் இருந்தா. பெரிய தபஸ்வி. உலகம் என்னமோ என்ன தபஸ்வின்னு சொல்லும், ஆனா என்னை விட என் பொண்ணுதான் பெரிய தபஸ்வி. எனக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலை. அதுல நான் தபஸ் பண்றது என்ன பெரிய விஷயமா? சாதகமே இல்லாத ஒரு இடத்துல, படுபாதகர்கள் நிறைஞ்ச ஒரு லங்கையில, அசோகவனத்துல என்ன தீர்க்கமான ஒரு தவம் என் பொண்ணு பண்ணா. சரியா இந்த பாசுரத்துல சொல்லக்கூடிய தவம் எல்லாம் பண்ணவள் என் மகள். அதை சொல்றதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒத்துக்கிறியா கோபால சுந்தரி? நிச்சயமா ஜனக மகாராஜா, சீதா மாதா போல ஒரு வைராக்கியம் தான் வேணும். அப்படியே உனக்கு கிடைக்கட்டும். இது போதும், உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். மை இட்டு மலர் சூடிக்கிறனா இதுக்காக அவன் பார்த்து ரசிக்க, அவன் கிடைக்கணும். அதுக்காக நான் இதெல்லாம் விடுறேன். அவன் வந்துட்டான்னா இதெல்லாம் சூட்டிக்கிறேன். நெய்யோ பாலோ மையோ மலரோ அவனை அடைவதற்காக, அவன் அனுபவிப்பதற்காக, அவன் ரசிப்பதற்காக, அவன் அதை கொடுக்க நாம் அதை வாங்கிக்க அப்படி இருக்கணும். இல்லைன்னா நெய் வேண்டாம், பால் வேண்டாம், மையிட்டு எழுத வேண்டாம், மலரிட்டு நாம் முடிய வேண்டாம், செய்யாதன செய்யும். இந்த ஏகாதசி விரதத்துல ராதாராணி சொல்றா, நீராடி எல்லாம் முடிச்சுட்டு கோபலோபத்தெல்லாம் விட்டுடணும், யார் நீசர்கள் வெளிவேஷகால பேசாம இருக்கணும், பொய் சொல்றவன், அடுத்தவாளை நிந்திக்கிறவன், தீய ஒழுக்கமுடையவன், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்கிறவன், ஒழுங்கு இல்லாம இருக்கிறவன், இவர்களெல்லாம் பேசக்கூடாதுன்ற. இதெல்லாம் செய்யாதன. அதே மாதிரி ராத்திரி கண் விழிக்கணும், நாமஜபம் பண்ணணும், சூதாட்டம் ஆடப்படாது, மத்தியானத்தை தூங்கப்படாது, கோபம் இருக்கப்படாது, பொய் பேசக்கூடாது. மாதிரி 11 விஷயங்களை ஏகாதசி அன்னைக்கு விட்டுடணும்னு சொல்றா. தேன் எண்ணெய் இதெல்லாம் துவாதசி கூட சாப்பிடப்படாதுன்னு சொல்றா. அதனால யஜ்ஞ சீதாக்கள் எல்லாம் ராதாராணிய சொல்றா. ராதாராணி சொல்றத கேட்கிறா. நீங்களதான் ஆண்டாள் சொல்றதை கேளுங்க. அங்க ராதா, இங்க கோதா. ஆனா 2 பேருமே தரக்கூடியது பகவான். சரியா? புரிஞ்சுதா கோபால சுந்தரி? நல்லா புரிஞ்சது. ஆண்டாள் இட்ட வழக்கா இருக்கணும். புரிஞ்சுக்கோ. செய்யாதன செய்யும், தீ குரலை சென்று ஓதும். முக்கியமா அடுத்தவங்களை பத்தி
வம்பு பேச வேண்டாம். அவர்கள் இப்படி, இவர்கள் இதை நடந்துட்டார்கள், இப்படி நடந்துக்கல. நிறைய பேர் யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்து கூட ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு குத்தம் சொல்லுவார் இல்லையா? அப்ப யாத்திரையினுடைய பலன் எல்லாம் போயிடும். எந்த யாத்திரைக்கு போனாலுமே அந்த யாத்திரையில கிடைச்ச பகவத் அனுபவங்களை மட்டும்தான் அடுத்த வாரத்துல பகிர்ந்து கொள்ளணுமே ஒழிய, அந்த யாத்திரையில யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சரியாக நடந்து கொள்ளணும் அதை போய் பிரஸ்தாபிக்க கூடாது. வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நாளுமே எல்லாரும் செஞ்ச நல்ல விஷயங்கள் அடுத்த வாரத்துல சொல்லலாமே ஒழிய யாரை பத்தியும் ஒரு குத்தமும் சொல்லக்கூடாது, பரிகாசம் பண்ணப்படாது. என்னுடைய அரசவையில் இருந்தவர்கள்லாம் அஷ்டாவக்ர மகரிஷி வரும் பொழுது சிரிச்சுட்டார்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுத்து. உடனே அஷ்டாவக்ர சிரிச்சார். நான் கேட்டேன், என்ன அவர்கள் சிரிச்ச காரணம் எனக்கு புரியறது. ஏன்னா உங்களுடைய உடலுடைய வளைவுகளை பார்த்து பரிகாசமா சிரிச்சா, நீங்க சிரிச்சதன் அர்த்தம் எனக்கு புரியலை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அஷ்டாவக்ரர் சொன்னார், இல்ல ஜனக மகாராஜாவுடைய சபையில எல்லாரும் ஞானிகளா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க சரீரத்தை பிராதான்யமா பார்த்து அதனுடைய குற்றம் குறைகளை பார்த்து கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்றவர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு நினைச்சேன், சிரிச்சேன். எல்லாரும் தலை குனிஞ்சார்கள், என்னையும் சேர்த்து. அப்ப அடுத்த நாள கிண்டல் பண்றது பரிகாசம் பண்றது அவசியம் இல்லையே. உருவ கேலி பண்றதோ அவர்களுடைய காரியங்களை கேலி பண்றதோ அவசியம் இல்லை. அவரவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த அனுபவங்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் வாழ்க்கையில பக்குவம் அடைகிறார்கள். எல்லாரும் எல்லா சமயத்திலையும் பக்குவம் அடையணும்னு அவசியம் இல்லையே. எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் பக்குவம் அடைகிறதோ அந்த காலகட்டம் வரைக்கும் காத்திருத்தல் முக்கியம் இல்லையா? சிற்பி செதுக்க ஆரம்பிச்ச உடனேயே கல்லு சிலையா ஆயிடுறது இல்லை, இல்லாட்டி தெய்வமா ஆகிறது இல்லை. அது சிற்பி முழுக்க அதை தெய்வ ரூபமா வடிச்சு முடிச்சுட்டாலும் கூட அதுல பிராண பிரதிஷ்டைன்ற ஒரு விஷயம் ஆன பிறகுதான் அதுக்குள்ள தெய்வம் ஸ்பிரிக்கிறது. அதனால யாரை பத்தியும் குற்றம் சொல்லவோ அவளை பத்தி கோள் சொல்லவோ அவளை பத்தி அடுத்த வாரத்துல வம்பு பேசவோ அவசியம் இல்லை. நம்ம பேசுற சமயத்துல அவ எங்கேயாவது திருந்திருப்பா, அவ புத்தி மாறி இருக்கும், பகவத் அனுபவத்தை தொலைச்சிருப்பா. அந்த சமயத்துல நாம வம்பு பேசி நம்முடைய நேரத்தை தொலைச்சுடுறோம் இல்லையா? அதனால ஆண்டாள் தெளிவா சொல்றா, நெய் வேண்டாம், பால் வேண்டாம், மை வேண்டாம், மலர் வேண்டாம், அதெல்லாம் விட முக்கியம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ராதாராணி சொல்றா, யஜ்ஞசீதா கோபிகைகளுக்கு அழகா நல்ல பகவத் விஷயம் யாராவது சொல்றவாளை சொல்லி கேட்கணும், அவளுக்கு நல்ல தட்சணை கொடுக்கணும், நல்ல கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இங்க சொல்ற மாதிரி எங்க ராதாராணி சொன்னா அவ்வளவு சிரேஷ்டம். இப்படி எல்லாம் பண்ணா உய்யுமார் எண்ணி உய்யணும். ராதாராணி சொல்ல யஜ்ஞசீதா கோபிகைகள் அதை பண்ணார்கள். என்ன தெரியுமா கிடைச்சது? மார்கழி மாச பௌர்ணமியில ஸ்ரீஹரி யஜ்ஞசீதா கோபிகைகளோட ஜம்முன்னு ராசமாடினார்கள். அப்ப ஆண்டாளும் எதுக்கு இத்தனையும் சொல்றா? கிருஷ்ணனோட ராசம் ஆடுறதுக்கு. கிருஷ்ணனோட ஆடணும், கிருஷ்ணனை கட்டிப்பிடிக்கணும், கிருஷ்ணனை முத்தம் கொடுக்கணும், கிருஷ்ணன் நமக்கு முத்தம் கொடுக்கணும்னா நாம் அந்த அளவுக்கு உயரணும் இல்லையா? அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் அவசியம். புரியறதா கோபால சுந்தரி? ஓ நிஜமாவே இந்த பாசுரத்துக்கு இத்தனை அழகான ஒரு அனுபவம். ஏதோ ஒரு ட்ரையா இருக்கிற பாசுரம் நினைச்சா ராசமாடுறதுக்கான அதிகாரத்திற்கான பாசுரம். ஆமாம் அண்டாள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன்டி கண்ணா, அண்ணா ரெடி. எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும்போது என் சீதை மாதிரியே தோன்றதுடி. சீதா, ராதா, கோதா எல்லாமே வசதி தான். ராமானுஜரே ரொம்ப சந்தோஷம். இப்படியே திருமுக்களம் வந்துடுத்து நானும் ஒரு ஓரத்தில் அந்த பக்கமாக ராமானுஜரோட சேர்ந்து ஒரு தீர்த்தம் ஆடுறேன்.
என்ன கோபாலசுந்தரி என்ன யோசிக்கிறா? இல்ல திருமங்கை, அவள்லாம் ராம பக்தர்கள். ஆனா என்ன அழகான அனுபவம் இல்லையா கோபாலசுந்தரி? அவர்கள் பகவானுடைய ராமரூபம், அந்த ராமநாமம் அதுல மயங்கி கிடக்கிறா. ஆனா அவர்கள் அனுபவிப்பதும் அதே பிரம்மம் தானே. என்ன அழகா சொல்றாய் நீ. ஜோ ஆண்டாள் அந்த யஜ்ய சீதா கோபிகைகளுக்கு கண்ணன் கிடைச்சா போல எனக்கும் கிருஷ்ணனோட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ராசமாடம். அதை விட நீ அவங்க கூட ராசமாடம் நான் பொண்ணை பார்த்துட்டே இருக்கேன். தாஸ்து அச்சோ இது போதும் பா. அவர் சொன்னது கேட்டு குளிக்கும் பொழுதே அப்படியே என்னமோ இதுவே திருப்பார் கடல் மாதிரி இருக்கு. என்ன அனுபவம், என்ன அனுபவம். வா வா கோபாலசுந்தரி வா, கரையேறு போலாம். ஓ அவ்வளவு மகாத்மாக்கள், ராஜாதி ராஜன். ஆனாலும் எவ்வளவு அழகான பகவத் விஷய அனுபவம் அவருக்கு இல்லையா? அத்புதம் அத்புதம், அதிவிசேஷம், அத்தியாச்சரியம். கோவில் வந்துடுத்து. என்ன பார்க்கிறேன் ஜனகரே? இல்ல ராஜனா இருந்து வரி வசூல் பண்ணி மிதிலால அவ்வளவு அழகா எல்லா நிர்மாணம் பண்ணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருப்பேன். கோவில்ல மாலை கட்டி கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரியாழ்வார் கட்டின இந்த ராஜகோபுரம் எல்லாத்த விட வசத்தியா தெரிகிறது எனக்கு. ஏன் ராமஜன்ம பூமி கோவிலை விட இது வசதியா எனக்கு தோன்றது. ஏன்னா ஒரு தனி மனிதன் இத்தனை அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டானே. என்ன பெரிய மனசு உங்களுக்கு. எனக்கா பெரிய மனசு. பெரியாழ்வாருடைய பக்தி அதை விட பெருசு. அழகா இருக்காரே வட்டபத்திர சாயி. என் ராமன் இப்படிதான் படுத்துட்டு இருப்பான். யாரு கோபாலசுந்தரி? இது ஜனக மகாராஜா. ஓ எவ்வளவு பாக்கியம் நமக்கு. நேற்றுக்கு தசரதர், இன்னைக்கு ஜனகர். ஆஹா ஆஹா, ராம ஜன்ம பூமி பலம். ஜோர் ஜோர், அதி விசேஷம், அத்தியுதம், அதி ஆச்சரியம். ஆஹா ஆஹா ஆஹா, இதானே பாக்யம், இதானே பாக்யம், இதானே பரம பாக்யம். ஜனகரே நன்னா சேவிச்சுக்கோங்க. என்ன அழகான திருக்கண்கள், என்ன ஜோரான பச்சை வர்ணம். அப்பா, ஓ ஸ்ரீதேவி பூதேவி என் சீத மாதிரியே இருக்கா. அண்டாள் எனக்கு என்னமோ பித்திலா இருக்க மாதிரியே இருக்கடி பொண்ணு. பெரியாழ்வாரை பார்க்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜோர் ஜோர், நல்ல தரிசனம் ஆயிடுத்து. கோபாலசுந்தரி மறக்காம மிதிலாவுக்கு வா. நிச்சயமா ஜனக மகாராஜா, ரொம்ப நாள் ஆசை, கட்டாயம் கிடைக்கும், கவலைப்படாத. அங்க வா, உனக்கு இன்னும் 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 சீதா மகிமையை நான் காட்டித்தரேன். ஓ இங்கேயே சொல்லுங்கோள, வா உட்காந்து பேசலாம். ஓ வரேனே. திருமங்கை திருமங்கை நீ வா வா, நம்ம ஜனக மகாராஜாவோட உட்காந்து பேசலாமா? பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாசுரத்தை ஆண்டாள சொல்ல வேண்டிய ஒரு தடவை. ஓஹோ, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையத்து எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டா நீ நன்னா இருக்கணும்டி ராஜாத்தியா, பல்லாண்டு பல்லாண்டு பொலிக 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 பொலிக. ஜோர் ஜோர் ஜோர். அப்பா, ஜனக திருப்பாவை, அருட்பாவை, அத்தியுத திருப்பாவை. ஆஹா, ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு யாரு? நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஜெய் போலோ ஜனக மகாராஜா கி ஜெய். ஜெய் போலோ யஜ்ய சீதா கோபிகைகளுக்கு ஜெய். ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். ராதே கிருஷ்ணா.